போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான பெண்ணுக்கும் நான் ராஜ்குமார். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2 எக்ஸாம், அதே போல் குரூப் 4 எக்ஸாம். இந்த தேர்வுகளுக்கு இப்போ இருந்து புதுசாக நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை நான் ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2க்கான சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இல்லை குரூப் 4 எக்ஸாமுக்கான சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், எக்ஸாம் எப்போ நடக்கும், லேட் ஆகும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தீங்க. அப்படி நிறைய பேர் வந்து இப்போ டவுட்ஸ் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு வீடியோ தான் அது. புதுசாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதே போல் ஏற்கனவே சிலபஸ் எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோ இது. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா சோசியல் சயின்ஸில் 5 புக்ஸ், அதே போல் சயின்ஸில் 3 புக், யூனிட் 8 புக், தமிழ் புத்தகம், இது எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க அதிகமான டீமுடைய வெப்சைட் போய்ட்டோ இல்லை ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டோ புக்ஸை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். முதல்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2 எக்ஸாமுக்கான சிலபஸை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓரளவு 70% 80% சிலபஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முதல்ல பதில் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க, சரிங்களா? நான் படித்து முடிச்சிட்டேன், 80% சிலபஸ் தான் நான் முடிச்சிட்டேன்ல, எக்ஸாம் வந்து இன்னும் டிலே ஆகலாம், நான் இன்னும் புதுசாக வந்து இப்போ படிக்க வேண்டியது இல்லை, நான் மறுபடியும் ரிவிஷன் பண்ணால் போதும் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு டைம் வந்து வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். தொடர்ந்து டெய்லி அட்லீஸ்ட் வந்து 2 நாளைக்கு ஒரு டைம் வந்து ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க, சரிங்களா? ஒரு வாரமோ இல்லை ஒரு மாதமோ கேப் விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறுபடியும் எடுத்து படிக்கும்போது புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? இது ஏற்கனவே படித்து முடித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2 சிலபஸில் நான் 10 யூனிட்டில் ஏறக்குறைய 80% முடிச்சிட்டேன் அப்படின்னீங்கன்னா தொடர்ந்து ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. நிறைய டெஸ்ட் எழுதி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏற்கனவே படித்து முடிச்சிருந்தாங்கன்னா இல்லை புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கூட சேர்ந்து படிங்க, அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணும்போது இன்னும் நிறைய டேட்டாஸ் உங்களுக்கு கிடைக்கும். குரூப் 2 குரூப் 2 பொறுத்தவரையும் புரிஞ்சு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், லேட்டஸ்ட் கொஸ்டின் பேப்பர்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வீடியோலாம் பாருங்கள். கொஸ்டின் பேப்பரில் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க, எப்படி கொஸ்டின் செட் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பாருங்கள். இன்னும் உங்களை நீங்கள் எப்படி மெருகேற்றிக்கலாம் அப்படின்றதான் நீங்கள் பார்க்கணும். நான் படித்து முடிச்சிட்டேன், எக்ஸாம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு வருத்தப்படாமல், ஏன்னா இந்த ஒரு சுச்சுவேஷன், சரிங்களா? நார்மலாக இருக்கும்போது எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகிறது ஒரு குறை. இந்த சுச்சுவேஷனில் நம்மளோட உயிரை பாதுகாக்கிறதே மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகும், சரிங்களா? ஸோ லாக்டவுன், கொரோனா எல்லா இஷ்யூமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நியூஸில் சொல்லக்கூடிய தகவலை தாண்டி உண்மையான நிலவரம் ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை போலீஸில் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை யாராவது அரசு அதிகாரியாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள கேட்டு பாருங்கள் என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்காங்க. டாக்டர்ஸாக யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கள கேட்டு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான சுச்சுவேஷனில், சரிங்களா, எக்ஸாம்ஸ் வந்து கண்டிப்பாக தள்ளி போடுவாங்க. இப்போ ஃபிசிக்கல், போலீஸ்க்கான ஃபிசிக்கல்லாம் தள்ளி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய தேர்வுகள் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நடக்கலை, சரிங்களா? எல்லாமே வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் படிக்கிறத மட்டும் கைவிட்டுறாதீங்க. ஏன்னா இத்தனை நாள் படிச்சுட்டிங்க, இனிமே வந்து இருக்கக்கூடிய நாட்களை நீங்கள் வீணாக்கிட்டீங்க அப்படின்னா, இல்லை ரிவிஷன் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா தேர்வு வரும்போது மறுபடியும் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், சரிங்களா? நீங்கள் ஆல்ரெடி 2 வருஷம் படிச்சிருக்கலாம், இல்லை 3 வருஷம் படிச்சிருக்கலாம், இல்லை 6 மாதம் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். எப்படி இருந்தாலும் தேர்வு வரும்போது புதுசாக படிக்கிற நிலைமைக்கு போயிட வேண்டாம். தொடர்ந்து டச்சில் இருந்துகிட்டே இருங்க. அப்படி இருந்தீங்க அப்படின்னா தேர்வு வரும்போது ரொம்ப எளிமையாக இருக்கும். அடுத்து புதுசாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், நான் இப்போ தான் சார் புதுசாக படிக்க போகிறேன் அப்படின்றவங்களுக்கு 2 முக்கியமான விஷயம். நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணுவீங்க அப்படின்றத டிசைட் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இல்லை குரூப் 2 குரூப் 2 இப்போ குரூப் 2 குரூப் 2A அப்படின்னா உங்களுக்கு 5லேருந்து 7 மாதங்கள் டைம் இருக்கும், சரிங்களா? இப்போ மேலே நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேலே நோட்டிஃபிகேஷன் எடுத்துக்கினா வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ போஸ்ட்போன் ஆகுது அப்படின்னா தேர்வு நடக்கிறதுக்கு இன்னும் குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதமாவது உங்களுக்கு டைம் இருக்கும். நான் தேர்வு நடக்கிறதுக்கான காலத்தை சொல்கிறேன். குறைஞ்சபட்சம் 5 மாதங்கள்லேருந்து 7 மாதங்கள் வரையும் உங்களுக்கு டைம் இருக்கும், சரிங்களா? ரொம்ப குயிக்காக வந்தால் ஒரு 5 மாதங்கள் உங்களுக்கு தேர்வு நடக்கலாம். இன்னும் கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு 7 மாதங்களாவது தேர்வு நடக்கிறதுக்கு டைம் ஆகும். இதுலேருந்து மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த ஒரு சுச்சுவேஷனை நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இது ஒரு அசம்ஷன் தான், சரிங்களா? நீங்கள் சொல்லக்கூடிய தேதிகளில் இல்லை மாதங்கள்லேயே எக்ஸாம் நடந்துருமோன்னா கண்டிப்பாக கிடையாது. இது யாராலையும் கணிக்க முடியாது. அப்படி ஒரு சுச்சுவேஷன் நம்ம இருக்கும். சரி, புதுசாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2க்கு நான் படிக்க வரேன் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டிய சிலபஸ் ஒரு டைம் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். நான் ஷோ பண்ணுறேன். யூனிட் 8, யூனிட் 9, ஜிஎஸ், மேக்ஸ் இதெல்லாமே படிக்கணும். அதே போல் குரூப் 4க்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஜிஎஸ் மேக்ஸோட சேர்ந்து உங்களுக்கு தமிழ் வரும், சரிங்களா? ஸோ என்ன எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இல்லை குரூப் 2 குரூப் 2 நான் 2க்குமே படிக்கிறேன் அப்படின்றவங்க முதல்ல நீங்கள் படிக்க வேண்டியது ஜிஎஸ், மேக்ஸ் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு யூனிட் 8ல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூனிட் 8ல் எங்கே படிக்கணும், ஏது படிக்கணும்லாம் சொல்லியிருக்கோம், சரிங்களா? ஒவ்வொன்றுமே வந்து வேர் டு ஸ்டடி அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். எல்லா சிலபஸுமே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பாடங்கள் படிக்கணும், எந்த புத்தகத்தில் படிக்கணும் அப்படின்னு வேர் டு ஸ்டடி வீடியோ கொடுத்துருக்கோம். அதெல்லாம் பார்த்துட்டு அந்தந்த பாடங்கள் படிச்சிங்கன்னா போதுமானது, சரிங்களா? கம்ப்ளீட் ரெஃபரன்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருப்போம். இம்பார்ட்டன்ட் லெசனை தாண்டி கம்ப்ளீட்டாக இவ்வளோ படிச்சிங்கன்னா போதுமானது அப்படின்னு சொல்லியிருப்போம், சரிங்களா? அது குரூப் 2 குரூப் 2 இருக்கலாம், குரூப் 4 இருக்கலாம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் என்ன லெசன் சொன்னமோ அது இங்கிலீஷ் மீடியமில் ரெஃபர் பண்ணிக்கோங்க.
ரெண்டுக்குமே படிக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு குரூப் டு குரூப் டேக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் முன்னாடி வரக்கூடிய தேர்வாக இருக்கும். குரூப் 4க்கு முன்னாடி குரூப் டு குரூப் டே நடக்கலாம். சரிங்களா? அப்படி இருக்கும்போது குரூப் டு குரூப் டேக்கு படிச்சுன்னா ஏறக்குறைய ஜிஎஸ் மேக்ஸ்லாம் இங்கேயும் முடிச்சிருவீங்க. தமிழ் ஏறக்குறைய யூனிட் 8லேயே நிறைய உங்களுக்கு கவர் ஆகும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது குரூப் 4க்கு நீங்கள் அங்கேயே தயாராகிறீங்க. ஏறக்குறைய வந்து ஒரு 70% பக்கம் நீங்கள் குரூப் 4க்கும் தயாராகிறீங்க. அதுக்கப்புறம் போயிட்டு பொதுத்தமிழில் உங்களுக்கு 100 வினாக்கள் இருக்கும் இல்லையா, அதுக்கு தான் நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வேண்டியது இருக்கும் குரூப் 4க்கு நீங்கள் மறுபடியும் படிக்கும்போது. அப்போ 2 தேர்வுக்குமே நீங்கள் ஒரே டைம் இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். குரூப் 2 குரூப் 2க்கும் சரி, குரூப் 4க்கும் சரி, ஒரே சமயத்தில் 2 தேர்வுமே நான் ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு நான் இந்த ஐடியா சொல்கிறேன். இல்லை நான் ஒரு எக்ஸாம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்க ஒரு தேர்வை டிசைட் பண்ணிட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா குரூப் 2 குரூப் 2 பொறுத்தவரைக்கும் ப்ரிலிம்ஸ் இருக்கும், மெயின்ஸ் இருக்கும். ஆனால் குரூப் 4க்கு ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாம் மட்டும்தான். சரிங்களா? ஸோ இது ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சுன்னா போஸ்டிங் போயிடுவீங்க. குரூப் 2 குரூப் 2 பொறுத்தவரையும் ப்ரிலிம்ஸ் எழுதணும், மெயின்ஸ் எழுதணும். ப்ரிலிம்ஸை பொறுத்தவரையும் ஏறக்குறைய ஒரு 140 வினாக்களுக்கு நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். குரூப் 2 குரூப் 2 பொறுத்தவரையும் 200 வினாக்கள் கேட்பாங்க. மினிமம் 140 கட் ஆஃப் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன், ஹவு டு ஸ்கோர் 160 அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருப்போம். சரிங்களா? அந்த வீடியோ பாருங்கள், எப்படி படிக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்போம். குரூப் 2 குரூப் 2க்கு எப்படி வந்து நீங்கள் சப்ஜெக்ட் வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி படிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி படிச்சுன்னா போதுமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கு பொதுத்தமிழை பொறுத்தவரையும் எப்படி நீங்கள் 93க்கு மேலே ஸ்கோர் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ கொடுத்துருப்போம். ப்ளஸ் ஜிஎஸ் மேக்ஸ்லாம் வேட்டர் ஸ்டடி கொடுத்துருப்போம். அதை ஃபாலோ பண்ணி படிச்சுன்னா போதுமானது. இது புதுசாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். சார் நான் ஆல்ரெடி 2 இயர்ஸாக படிக்கிறேன், இல்லை 1 இயராக படிக்கிறேன், நான் சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இல்லை லாஸ்ட் குரூப் 4லேயே 1 மார்க் 2 மார்க்கில் நான் மிஸ் பண்ணியிருக்கேன், ஏற்கனவே நடந்த தேர்வுகளில் நான் வந்து ரொம்ப கம்மியான கட் ஆஃபில் தான் மிஸ் பண்ணிட்டு இருக்கேன், வரக்கூடிய தேர்வை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றவங்க நீங்கள் என்ன தவறுகள் செஞ்சீங்களோ, என்னென்ன வந்து மிஸ்டேக்ஸ் வந்து எக்ஸாம் ஹாலில் போய் பண்ணீங்களோ அது எல்லாமே வந்து ரெடிஃபை பண்ணிக்குவாங்க. இந்த டைம் எக்ஸாம் ஹால் போகும்போது எந்த விதமான தவறும் செய்யக்கூடாது அப்படின்றத ரொம்ப தீர்க்கமாக இருங்க. சரிங்களா? அது எந்த எக்ஸாமாக இருக்கலாம், அடுத்து வரக்கூடிய தேர்வுலாம் உள்ளே போகணும் அப்படின்றத முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடியே எல்லா தவறுகளையும் சரி செஞ்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2 எக்ஸாம் பொறுத்தவரையும் பிளானர் படி சொன்ன தேதிகளில் எக்ஸாம் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு டைம் இருக்காது. போஸ்ட்போன் ஆகிறதுனால உங்களுக்கு டைம் இருக்குது. சரிங்களா? இன்னும் வந்து கால அவகாசம் உங்களுக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம சொன்ன பேட்டர்னில் நம்ம சொன்ன வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா உங்களால் படித்து முடிக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் 1 மணி நேரம் தான் படிப்பேன், 2 மணி நேரம் தான் படிப்பேன் அப்படின்னு படிச்சுன்னா கண்டிப்பாக முடிக்க முடியாது. குறைந்தபட்சம் ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். சரிங்களா? அப்படி படிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். நான் சும்மா எடுத்து வச்சு 10 பேஜ் படிக்கிறேன், 20 பேஜ் படிக்கிறேன் அப்படின்னு படித்தேன்னா வேலைக்காகாது, உங்களால் சிலபஸே கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ உள்ளே படிக்க வரீங்க அப்படின்னா, சரிங்களா, ஏற்கனவே நீங்கள் யார் கூட போட்டி போட போகிறீங்க, 1 மார்க் 2 மார்க் மிஸ் பண்ணவங்க, 1 வருஷமாக 2 வருஷமாக படிக்கிறவங்க, அவங்க கூட போட்டி போட போகிறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களாலையும் வெற்றி பெற முடியணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த உழைப்பை நீங்கள் கண்டிப்பாக போட்டே ஆகணும். சரிங்களா? யூனிட் 8ஆக இருக்கலாம், யூனிட் 9ஆக இருக்கலாம், ஜிஎஸ்ஸாக இருக்கலாம், மேக்ஸாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று விட்டுட்டு மற்றதை நான் படிக்கிறேன் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு எதுலாம் ப்ரியாரிட்டி நம்ம சொன்னோமோ அதை பேஸ் பண்ணி படிச்சுட்டு வாங்க. அதுலேயும் வந்து என்னென்ன பாடங்கள்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்போம், அந்த பாடங்களுக்குலாம் வெயிட்டேஜ் ரொம்ப கொடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நான் முடிச்சிட்டேன், ஓரளவு வந்து நான் சிலபஸில் 70 to 80% கவர் பண்ணிட்டேன், கட் ஆஃப் 140க்கு நான் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னும் போது மற்ற பாடங்கள் இன்னும் எக்ஸஸ் எல்லாம் சொல்லியிருப்போம் இல்லையா, அது எல்லாமே நீங்கள் கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். குரூப் 4 பொறுத்தவரையும் நீங்கள் பொதுத்தமிழில் 93க்கு மேலே ஸ்கோர் பண்ண கண்டிப்பாக முயற்சி பண்ணணும். சரிங்களா? 90க்கு கீழே குறையவே கூடாது. குறைஞ்சி அப்படின்னா கண்டிப்பாக கட் ஆஃபில் மிஸ் பண்ணிவிடுவீங்க. 93க்கு மேலே ஸ்கோர் பண்ணிக்கோங்க. 6லேருந்து 12 வரையும் பொதுத்தமிழ் படிக்கணும். சரிங்களா? ஜிஎஸ் மேக்ஸ் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இங்கே எல்லாமே படிக்கணும். ஸோ இது வரலையும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கோ இல்லை குரூப் 2 குரூப் 2க்கோ சிலபஸை டவுன்லோட் பண்ணாதவங்க சிலபஸை டவுன்லோட் பண்ணிட்டு என்னென்ன படிக்க சொன்னமோ அந்த வெயிட்டேஜில் படிச்சுட்டு வாங்க. சரிங்களா? நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2 எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க, இல்லை குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கிறீங்க அப்படின்னா சோசியல் சயின்ஸில் 5 புக்ஸ், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி, இந்த புத்தகங்களில் ஏறக்குறைய 175 லெசன்ஸ் இருக்கும். இது சமச்ச புக்கை பேஸ் பண்ணி ரெடி பண்ண புத்தகம். சரிங்களா? அதே போல் யூனிட் 8 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வால்யூமாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். யூனிட் 9 வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அடுத்த ஒரு 3 டேஸில் உங்களுக்கு அதுக்கான அப்டேட் நாங்கள் கண்டிப்பாக கொடுக்குறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ், இது எல்லா விதமான தேர்வுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. சரிங்களா? இது தமிழ் மீடியம்லையும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம்லையும் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னால் இந்த 5 புக்ஸ், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி, இது தமிழ் மீடியம்லையும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம்லையும் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாமுக்கு மட்டும் பயன்படக்கூடிய பொது தமிழ் புத்தகம் வால்யூம் 1, வால்யூம் 2, வால்யூம் 3, நூல்வழி, இந்த 4 புத்தகம் நீங்கள் குரூப் 4க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேருந்து 100 மார்க் உங்களால் கவர் பண்ண முடியும். இது எல்லாமே சமச்சீர் புக்கை பேஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். எல்லாமே லேட்டஸ்ட் எடிஷன். நம்மளால் படிக்க முடியாது, நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. முதல்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணினா மட்டும்தான் எந்த அளவு அது வெயிட்டேஜ் இருக்குது, எந்த அளவு நம்ம படிக்கணும், எந்த அளவு நம்மளுடைய இலக்கு இருக்குது அப்படின்றத உங்களுக்கு தெரியும். எதையுமே ஸ்டார்ட் பண்ணாமல் முடியாது அப்படின்றதுனா கண்டிப்பாக உங்களால் டச் பண்ணவே முடியாது, அதே போல் கம்ப்ளீட் பண்ணவும் முடியாது. சரிங்களா?
ஸோ ஸ்டார்ட் பண்ணி படிங்க. படிக்கிறது என்றைக்குமே உங்களுக்கு வந்து கை கொடுக்காமல் போகாது. அதே போல் தொடர்ந்து படிச்சுட்டு வாங்க. நான் 1 மாதம் படிக்கிறேன், இல்லை 2 மாதம் படிக்கிறத நிறுத்திடுறேன், அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு படிக்கிறேன்னா அதுவும் கண்டிப்பாக கை கொடுக்காது. தொடர்ந்து தினசரி வந்து நீங்கள் படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தேர்வுகளில் வெற்றி பெற முடியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குரூப் 2 குரூப் 2க்கு குறைஞ்சது 5 மாதங்கள்லேருந்து 7 மாதங்கள் உங்களுக்கு டைம் இருக்குது. குரூப் 4க்கு 8 மாதங்கள்லேருந்து 10 மாதங்கள் உங்களுக்கு டைம் இருக்குது. இந்த டைமை பயன்படுத்தி தொடர்ந்து படிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக தேர்வுகளில் வெற்றி பெற முடியும். முழுக்க உங்களுடைய உழைப்பை சார்ந்தது. சரிங்களா? இந்த வீடியோ பார்த்துட்டு ஓகே டைம் இருக்குது அப்போ படிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஒரு நாளைக்கு 10 பேஜ் 5 பேஜ் அப்படின்னு படிக்காமல் முழு உழைப்பை போட்டு படிங்க. அப்போ தான் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்போ தான் உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அதிகமான குழுமம் கட்டளை தவம் ஆற்றலை வரும். நன்றி, வணக்கம்.